வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போட்டு, அப்புறம் ஆச்சி கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட மசாலா அரைச்சி ட்ரை பண்ணலாம். பட் நான் டைமு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சி மசாலா யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் வரும் இல்லைங்களா, சாம்பார் தூள் இல்லை, மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குவான்டிட்டியில் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நான் கைக்கு வர்றது போடுவேன். ஓகே, டேஸ்ட் அப்படின்னா நல்லா தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்டு எடுத்துக்கிட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த கர்டு லெமன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புனால் சிக்கன் பீஸ் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒன்ஸ் அகெயின் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா சைடு கோட் ஆகணும் இல்லையா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் 1 hour இல்லை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகேங்களா. அந்த மசாலா நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மலாக வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். லைட்டாக ஆயில் ஷாலோ ஃப்ரை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க போதும், ரொம்ப ஆயில் போடாதீங்க. போட்டு இதில் நல்லா ஃப்ரை ஆனோன்னா திருப்பி எடுத்து தவாவில் போடுவேன். ஸோ எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு அந்த வந்துட்டு தந்தூரியோட டேஸ்ட் வரும். நீங்கள் ஃபுல் டீப் ஃப்ரை ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தந்தூரி டேஸ்ட் வராது. சரிங்களா. அதனால் நீங்கள் ஆயிலை ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல்லில் போட்டிருப்பேன். தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஒரு 2 ட்ராப் மேலே ஆயில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலெலாம் போடாதீங்க. போட்டுட்டு பாருங்கள், நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எடுத்து தவாவில் போடுவேன். தவாவில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த நம்மளுக்கு கலர் வரணும் இல்லைங்களா, தந்தூரி கலர் ஒரு மாதிரி ரெட்டாக ப்ரௌனிஷாக வரும். ஸோ அதுக்காக தவாவில் போட்டுட்டு இப்போ ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்துட்டு கோல் வேணும். கோல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் இல்லையா, தந்தூரி ஃப்ளேவர் வரணும் இல்லையா, அதுக்காக கோல் வேணும். கோல் வந்து இங்கே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது இல்லைங்களா. கறிக்கொட்டை வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா, தேங்காய் ஓடை வந்துட்டு நெருப்பில் காட்டினா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் வந்து நெய் இல்லை ஆயில் எல்லாம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஸ்மோக் வந்திருக்கு, புகை வருது பாருங்கள். அந்த புகை தான் உங்களுக்கு வந்து அந்த தந்தூரி டேஸ்ட் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே இருக்கும் சேம். ஓவன் இல்லாமல் ட்ரை பண்ணால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் ஹோம்மேட் தந்தூரி. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.